வணக்கங்க. நம்ம கஜா நிறுவனத்திலேருந்து பவர் வீடர் எடுத்துருக்குறோம். கஜா பவர் வீடரு. பெரிய டிராக்டர் வந்து இதுகளுக்கெல்லாம் உழுவ முடியல. ஏன்னா சின்ன சின்ன நாத்துகள் நம்ம தென்னை நாத்து விட்டுருக்குறோம். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு இப்போ பெரிய டிராக்டர் நம்மளுக்கு உபயோகப்படலை அந்த அளவுக்கு. கஜாவில் வர நம்ம பவர் வீடர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்களையும் உள்ள நுழைஞ்சு அழகாக உழவு ஓட்டுறதுக்கு நல்ல புலவுலப்பான இந்த பாருங்க மணல் ஓட்டி போட்டிருக்கிறோம் எல்லாமே. இப்போ நம்ம நர்சரிக்கு தேவையான வேலைகளை பூரா அதுலேருந்து தான் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நல்ல இலகுவாக இருக்குது. பெண்கள்லாம் இதை வந்து பயன்படுத்தி இங்கே உழவு செய்கிறாங்க வேலையெல்லாம். எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது. ஒரு பெரிய டிராக்டர் செய்ய வேலையை இது சின்ன வண்டியா அவ்வளவு நம்மளுக்கு நல்லபடியாக செஞ்சு தருது. இங்கே தேங்காய் நாற்று இப்போதைக்கு நம்ம பாவி வச்சிருக்கிறோம். நாற்று ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம அந்த பவர் வீடர் தான் எங்களுக்கு உதவியாக இருக்குது. நிறையா சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ பெரிய டிராக்டர் விட்டோம்னா மண் இறுகிடுது, அதிகமாக உழவு தன்மை இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த சின்ன வண்டியை விட்டுறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சின்ன சின்ன இடங்களையெல்லாம் கவர் பண்ணுது. தென்னங்கன்னு கீழே சுற்றி வட்டைப்பாத்தி எடுக்கிறதுக்கு, பெரிய மரத்துக்கே உரம் வைக்கிறப்ப எங்களுக்கு வட்டைப்பாத்தி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நானும் நிறைய கம்பெனி முதல்ல பார்த்தோம், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ரேட் வைஸில் எது இருக்குது. அது மாதிரி நானும் ஃபீல்டில் நிறையா விவசாயிகள் வச்சுருந்ததையும் பார்த்து அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கஜா பற்றி நிறையா சொன்னாங்க. நல்லா இருக்குது, ஃபீட்பேக் நல்லா இருக்குது, நல்லா வேலை செய்யுது, ஃபீல்டுக்கு செய்கிறதுக்கு எல்லாரும் ஓட்டக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஓட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. ரேட்டில் பார்த்தோம்னா கஜாவில் மற்ற கம்பெனிகளோட ரேட் பரவாயில்ல, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஃபீல்டுக்கு எதாக இருந்தாலும் வந்து பார்த்து பண்ணுற அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் நான் அந்த கஜா நிறுவனத்துலேருந்து எல்லா மிஷினுமே அங்கே எடுத்திருக்கேன். என்னோட விவசாயிகளுக்கு நிறையா நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது நம்ம விளம்பர வீடியோக்காக சொல்லலை, இது நேச்சரில் நடந்த உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் முன்ன வந்து வாழை, கரும்பு, நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தண்ணி பற்றாக்குறை வரவும் எங்களுக்கு கடமடை வேற தண்ணி சரியாக கிடைக்கிறதில்ல, எல்லாம் தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பெரிய டிராக்டர் எல்லாருமே வச்சுக்க முடியாது. ரேட்டு அந்த அளவுக்கு பரவாயில்ல, அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேபர் பிடிச்சி பண்ணுறதோட நம்மளே வீட்டாளுங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஓட்டினாலே ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பண்ணிடலாம். அதனால இது அருமையான ஒரு இயந்திரமாக தெரியுது எனக்கு. கண்டிப்பாக லாபகரம் தான். ஏன்னா ஒரு டிராக்டர் வெளியில் எடுத்தோம்னா டைமிங்கு உங்களுக்கு அது ஹவர்ஸ் இருக்குது, கணக்கில் வாங்குறாங்க. நம்ம நினச்ச மாதிரி சின்ன சின்ன வேலைகள், அந்த சின்ன இது கீழே ஓட்டுறது அந்த மாதிரிலாம் பெரிய வண்டியில் ஓட்ட முடியாது. இது அது மாதிரி ஓட்டி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு தாளடி ஓட்டலாம், உங்களுக்கு சேர்த்து உழவுக்கு ஓட்டிக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது.